என் பேர் கே.ஏ. ராமசாமி, கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் ஹோட்டலியர்ஸ் அசோசியேஷனுடைய பிரசிடெண்ட். யூஸ்வலாக எங்களுக்கு எங்கள் ஹோட்டல் அசோசியேஷனில் 262 மெம்பர்ஸ் இருக்காங்க. எல்லாருமே மேக்ஸிமம் வந்து இன்றைக்கி எரிவாயுவை பயன்படுத்தி தான் நாங்கள் குக்கிங் எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ திடீர்னு ஒரு 3-4 டேஸாகவே ஷார்ட்டேஜ் இருக்குது சிலிண்டர்ஸ். அதுவும் எக்ஸ்பெஷலி நேற்றுலேருந்து 50% தான் கொடுக்குறாங்க. யூஸ்வலாக நாங்கள் ஒரு 50 சிலிண்டர் எங்களுக்கு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு தேவைன்னா 25 சிலிண்டர் தான் கொடுக்குறாங்க. அப்போ அதை மேனேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ நாங்கள் இப்போ வந்து எங்களுடைய மெனுவை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கோம், குறைச்சிருக்கோம். அதே மாதிரி பீக் ஹவர்ஸ், நான் பீக் ஹவர்ஸில் கொஞ்சம் மெனு மறுபடியும் இன்னும் கூட டைட் பண்ணியிருக்கோம். பட் மாற்று ஏற்பாடு பண்ண சொல்லி கவர்மெண்ட் சொல்லுது. மாற்று ஏற்பாடு பண்ணுறதுக்கு கார்ப்பரேஷன் மீட்டில் ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஃபயர் ரூட்டு தான் அடுத்து ஆல்டர்னேஷன். ஃபயர் ரூட் போடுற அளவுக்கு இன்றைக்கி இட வசதி எந்த ரெஸ்டாரண்ட்லையும் கோயம்புத்தூர் கார்ப்பரேஷன் லிமிட்டில் இருக்காது. அவுட்ரு சைட்லன்னா அது வாய்ப்பு இருக்குது. இது பிஸ்னஸை ரொம்ப பாதிக்கும். ஏன்னா வீட்டு உபயோகம் மட்டும் கொடுக்குறாங்க. பட் ஹோட்டலில் சாப்பிட்றவங்களும் பேச்சுலர்ஸு, எமர்ஜென்சியாக ட்ராவலுக்கு வரவங்க, ஹாஸ்பிட்டலுக்கு வரவங்க, லாட்ஜில் இருக்கவங்க, இந்த மாதிரி டூரிஸ்ட் எல்லாமே ஹோட்டல் நம்பி தான் இருக்காங்க. அவங்களுமே ரொம்ப எசென்சியல். இது வந்து வீட்டு உபயோகம் மட்டுமே இல்லை, ரெஸ்டாரண்ட்டுமே வந்து ரொம்ப ஃபுட் வந்து ரொம்ப எசென்சியல். கவர்மெண்ட் கண்டிப்பாக அதை கன்சிடர் பண்ணி ஹோட்டலுக்கும் தடை இல்லாமல் சிலிண்டர் விநியோகம் பண்ணால் தான் இந்த தொழிலை பாதுகாக்க முடியும். நாங்களும் பப்ளிக்கு சர்வீஸ் கொடுக்க முடியும். 262 ஹோட்டல் மெம்பராக இருக்காங்க. நான் மெம்பர்ஸ் இருப்பாங்க. 262 பேர் மெம்பராக இருக்காங்க. யார் ஜிஎஸ்டி எடுத்து முறையாக எல்லா லைசன்ஸ் எடுத்து பண்ணுறாங்களோ அவங்க மட்டும்தான் மெம்பர் ஆக முடியும். இப்போ இந்த கேஸ் சிலிண்டரோட ப்ரைஸ் எல்லாம் எப்படி இருக்குது? ஹைக் ஆகிருக்காங்க. இப்போவே ஹைக் ஆகிருக்காங்க. பட் இன்னும் ஹைக் ஆகுமான்னு தெரியலை. கண்டிப்பாக எங்களுடைய பிஸ்னஸ் கொஞ்சம் ப்ராஃபிட் பாதிக்கும். என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்கிறீங்க? கண்டிப்பாக தடை இல்லாமல் சிலிண்டர் கொடுக்கணும். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா இது வந்து ரொம்ப எசென்சியல். மக்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் சர்வீஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா டூரிஸ்ட் இருக்காங்க, பேச்சுலர்ஸ் நிறைய இருக்காங்க, அவங்கெல்லாம் ஹோட்டலை நம்பி தான் இருக்காங்க. அதனால் அது ரொம்ப எசென்சியல் கமாடிட்டியில் வருது. கண்டிப்பாக சிலிண்டர் தடை இல்லாமல் கொடுக்கணும். ஒரு சில ஹோட்டலுக்கு முன்னாடி பதாகையே வச்சுருக்கிறாங்களே, இந்த ஒரு குறிப்பிட்ட உணவு தான் கிடைக்கும் அப்படின்னு. ஆமாம் சார், வழி இல்லை சார். ஏன்னா நாங்கள் எல்லா மெனுவும் வச்சோம்னா எங்களுக்கு சிலிண்டர் வந்து இப்போ 50% தான் கொடுத்துட்ருக்காங்க. 50 to 60% தான் கொடுக்குறாங்க. அதுவுமே ஒரு 2-3 டேஸ் தான். இப்போ இருக்க ஸ்டாக் வந்து இன்னும் 3 டேஸ்க்கு தான் எங்களுக்கு வரும். எங்கள் ரெஸ்டாரண்ட்டில் இருக்கவங்க, அதுவும் எல்லா ஹோட்டலுக்கும் 3 டேஸ் வராது. 1 or 2 ஹோட்டல்ஸ் வரும். சில ஹோட்டல் நாளையிலேருந்து கூட சர்வீஸ் பண்ண முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்படும். இதே நிலைமை தொடர்ச்சா 3 நாளைக்கு அப்புறம் கண்டிப்பாக கோயம்புத்தூர்லேயுமே எல்லா ஹோட்டலுமே க்ளோஸ் பண்ண வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படும்.